பார்த்தீங்கன்னா இப்போ ஹைவே ரீச் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீட்லாம் இப்போ செக் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் என் ஃப்ரெண்டும் இந்த பைக் ஓட்டுறான். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்பே அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா வளைச்சு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பைக்கோட மைலேஜ் தான் இது. கண்ட்ரோலில் நமக்கு எவ்வளோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா Yamaha MT-15 BS6 எமிஷன் இந்த பைக் தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். எடுத்து கிட்டத்தட்ட 4 months ஆச்சு. அண்ட் தென் ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரியர் டெயில் அண்ட் இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு மிரரும் ரிமூவ் பண்ணிட்டாரு. அண்ட் தென் கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக். இந்த லொக்கேஷனுக்கும் பைக்கோட லுக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நான் இங்கேயே நிப்பாடி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், பவர் அண்ட் டார்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், சஸ்பென்ஷன் இதெல்லாம் நான் எப்பவும் போல் ரைட் பண்ணுறப்ப ஷேர் பண்ணுறேன் கைஸ். பைக்கோட சேஃப்டி அண்ட் லுக் வைஸ் முதல் பார்ப்போம். பைக்கோட சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு ஸ்டாக்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். லைட்டிங் செட்டப் பொறுத்தளவுக்கு நமக்கு 2 பைலட் ஹைலைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட லுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடிஸ் தான். நான் இன்னும் ஆன் பண்ணல, உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு BS6 எமிஷன், அதனால் பைக் ஸ்டார்ட் பண்ண ஏரிய ஆரம்பிச்சிடும். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட விசிபிலிட்டி பாருங்கள் பகல்லே ஓரளவு சூப்பராக தான் இருக்குது. நான் முதல்ல காமிச்சிருப்பேன், அங்கே பல்ப் இருந்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நைட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் ஓனர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அண்ட் கைஸ் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் பெரிய சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க பாருங்களேன், உங்களுக்கு இங்கே இது வந்து ஹெட் லேம்ப்பு, ஹை பீம், லோ பீம் சுவிட்ச் அண்ட் தென் பாஸ் இண்டிகேஷன். அடுத்து பாருங்களேன் ஹாரன் வந்து இங்கே வச்சுட்டாங்க. அது கீழே தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன இதுன்னு கேட்டால் வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓனர் நம்மள்ட்ட சொன்னார். அண்ட் தென் நம்ம ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் அண்ட் தென் செல்ஃப் 2 தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் அடுத்து ஸ்பீடோமீட்டர் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி நமக்கு டிம் அண்ட் பிரைட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு கியர் இண்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டேக்கோமீட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிஜிட்டல் தான் கைஸ். அண்ட் தென் ஸ்பீடு நமக்கு எவ்வளோ போகுன்றதுக்கு டினோட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் லெவல். அண்ட் தென் இண்டிகேஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு நியூட்ரல் லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோ ஆயில் இண்டிகேஷன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பீம், லோ பீம் போட்டோம்னா அது இண்டிகேட் ஆகும். அடுத்து ஏபிஎஸ் இண்டிகேஷன். இவ்வளோ தான் கைஸ் நமக்கு பிடிச்சிருக்காங்க. அண்ட் கைஸ் எனக்கு பர்சனலாகவே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்கிறது இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சூப்பராக வேறு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் கைஸ் இந்த லுக்கை பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டெயில் இல்லாமல் அதோட லுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு கைஸ் நான் இந்த கிராப் ரேல் நோட் பண்ணேன். இது வந்து BS4ல் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் BS6ல் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிராப் ரேல் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவே நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ரியர் லைட் செட்டப் பார்த்தோம்னா நமக்கு LED தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராகவே தான் இருக்குது. ஃபியூச்சர்னு சொல்லிட்டு என்னடா ஃபியூச்சர் பற்றியே சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நமக்கு V3ல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா VVA டெக்னாலஜி அண்ட் தென் ஸ்லிப்பர் கிளச்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது கியர் ஷிஃப்டிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடை பார்த்துக்கோங்க, நான் வந்த ரோடு இப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் மோசமாக. இதுலேயே பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. என்னால் ரொம்ப ஹார்டாலாம் என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதே மாதிரி பிரேக்கிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் சகதியாக இருந்தாலுமே நல்ல கிரிப்னஸோடு தான் பிரேக்கிங் லெவலும் இருந்துச்சு. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே தான் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு எனக்கு இருந்துச்சு. தென் சஸ்பென்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் அஸ் யூஸ்வல் நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோல்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அடுத்து வந்து பைக் எடுத்துகிட்டு டபுள்ஸ் போகிறோம். போகிறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன். அப்போயே நான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், பவர் அண்ட் டார்க்லாம் எப்பவும் போல் ஷேர் பண்ணுறேன். அதே போல் சஸ்பென்ஷனோட ஸ்மூத்னஸ் எப்படி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் சொல்கிறேன். இப்போ நான் அடுத்து பைக் தான் ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரைடர் அண்ட் பினியன் 2 பேருமே போவோம். எப்படி எங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்துச்சுன்றதை பற்றி அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேஸ் அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 liters ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பைக் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா V3யோட சேம் இன்ஜின் தான் நமக்கு வந்து MT-15லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு ஆவரேஜாக 40 கிட்ட கொடுத்தாலுமே நமக்கு வந்து லாங் ரைட்ஸ் போகிறப்போ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பைக்கை பொறுத்தளவுக்கு லாக் எதுவுமே இருக்காது. ஃபியூயல் டேங்க் சின்னதுன்னு நம்மளால் வந்து அந்த சீக்கிரம் சொல்லிடவும் முடியாது.
ஏன்னா மைலேஜ் ஓரளவு 40 கிட்ட கொடுக்குறப்ப நமக்கு அந்த 10 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். வாங்க இப்போ பைக்கை ரைட் பண்ணி பைக்கோட சஸ்பென்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு அதை பற்றி வாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிறதே ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு வந்தேன், சிங்கிளாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு சகதியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓவரால் பிரேக்கிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அங்கே பாருங்கள் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டு பண்ண போகிறோம். பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வரையுமே ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. கைஸ் ஏர் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும், ஏன்னா மைக் யூஸ் பண்ணல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். கைஸ் இப்போ நான் உங்கள்கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் அண்ட் டார்க் பற்றி ஷேர் பண்ணுறேன். கைஸ் பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 155cc மோட்டார் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 18.5 PHP ஆஃப் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 RPM அச்சீவ் ஆகுது. அண்ட் தென் டார்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 13.9 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு 8,500 RPM அச்சீவ் ஆகிடுது கைஸ். அண்ட் தென் சஸ்பென்ஸோட ஸ்மூத்னஸ் வந்து நான் அப்பயே சொல்லியிருந்தேன். பாருங்கள் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரோடு சஸ்பென்ஸோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30+ தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஹார்டாலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது. அண்ட் கைஸ் மேஜராக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளஸ்டரை நம்ம பார்க்குறது தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்க முடியாது. இதே நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸோ இல்லை டிண்டட் வைசர் ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களால் பார்க்க முடியுது. ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிண்டட் வைசர் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறான். அவனால சொல்கிறான் என்னால் பார்க்க முடியுதுடா அப்படின்றான். நம்ம நார்மலாக பார்த்தாலோ இல்லை மொபைலில் வச்சோ கேமரா வச்சு பார்த்தாலோ கிளஸ்டர் ஒழுங்காகவே ஸ்பீடாமீட்டரில் தெரிய மாட்டுது. அதே டிண்டட் வைசர் வச்சு போட்டால் நமக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இப்போ சொன்னால், அதனால் சொல்கிறேன் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டோட விசிபிலிட்டி சூப்பராக இருக்கணும்னு சொன்னார். ஏன்னா அது நைட் விசிபிலிட்டிக்கு பக்காவாக இருக்கும். இப்போ பைக்கோட டாப் ஸ்பீடு, அதாவது டாப் ஸ்பீடு ஹையாலாம் செக் பண்ண போகிறதில்ல, மீடியமெல்லாம் செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு மோசமாக தான் இருக்குது. அண்ட் தென் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் என் ஃப்ரெண்டும் இந்த பைக் ஓட்டுறான். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்பே அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா வளைச்சு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் இந்த பைக் ஓட்டுறான், இருந்தாலுமே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஏதோ பல நாள் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீலில் தான் பைக் ரைட் பண்ணுறான். அண்ட் கைஸ் மேஜராக அவங்க சேஞ்ச் பண்ண அந்த ஹாரன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு கூட ஏமாத்துட்டே கை பார்த்தீங்கன்னா நேராக அவனுக்கு இண்டிகேட்டர் செட்டு தான் போகுது. அது வந்து செட் ஆகணும். அந்த வண்டியை நம்மளும் கொஞ்ச நாள் ஓட்டினா மட்டும்தான் அது செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் இப்போ ஹார்ன் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கிட்டான். ஸோ நாங்கள் இப்போ சஸ்பென்ஷன் தாங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்காங்க. ஒவ்வொரு பள்ளத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கி போடுற மாதிரி ஹார்டாக இல்லை. நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன், ரொம்பவுமே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கைஸ் ஃபியூயல் சப்ளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் அதிகமாக நாங்கள் ரைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வெட் ரோட்டில் தான் அதிகமாக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்கள், ஏன்னா நேற்று எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட் இருக்கா ஹைவேஸ் போகிறதுக்கு. ஏன்னா அங்கே போயிட்டு ஓரளவு டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓனர்கிட்ட கேட்டோம். அவரும் ஓகே ப்ரோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தாங்க ஹைவேக்கு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஷார்ட் ரூட் சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சஸ்பென்ஷன் டெஸ்ட்டுக்கு இந்த ரோடு சூப்பராகவே இருக்காங்க பாருங்கள், ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தான், சஸ்பென்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஏன்னா ரைடர் பினியன் 2 பேருமே போகிறோம். அங்கே பாருங்கள் ஓவரால் நிறையா பள்ளத்தில் தான் விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மைக் யூஸ் பண்ணாதனால ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றதுக்காக நான் ஆங்கிள் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க பைக்கோட டெய்லும் உங்களுக்கு இருந்திருக்காது. அது இல்லாத ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் சேர்த்துக்குள்ள தான் ஓட்டியிருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. என் பின்னாடி டிஷர்ட் வந்து அவ்வளோதான் சேர் ஆயிடுச்சு கைஸ். இதுதான் மேஜர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது லுக்குக்காண்டி அட்ராக்டிவ்காண்டி நம்ம கழட்டி வச்சுருந்தோம். பட் ஆனால் மழை டைமில் ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கைஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் தென் சஸ்பென்ஷன் பற்றி நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4th கியர் போட்டு 35, 36 அந்த ஸ்பீட் ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு கேடிஎம் பைக்ஸ்லாம் சொல்லுவேன் பார்த்தீங்களா, ரொம்ப லோ ஸ்பீடில் போனால் செயின் அடிக்கிற ஃபீல் இருக்கும், ரொம்ப வேகமாக போ அந்த மாதிரி பைக் சொல்லணுன்றது இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இஷ்யூ நம்ம MT-15 பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் நமக்கு 4th கியரில் கொண்டு போயிட்டுருக்கு. ஆர்பிஎம் மெயின்டைனும் பார்த்தீங்கன்னா 3500 4000 அந்த ஆர்பிஎம் ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணி என் ஃப்ரெண்டு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்மூத்னஸ் வந்து சொல்லி ஆகணும், ரொம்பவே இது வரைக்கும் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அடுத்து டாப் ஸ்பீட் செக் பண்ணுறப்ப பைக்கோட ஸ்மூத்னஸ் லெவல் இதே அளவு தான் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி வைப்ரேஷன் லெவல் ஃபீல் பண்ணுவோம். மிரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வைப்ரேஷன் லெவல் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி சொல்லிடலாம். ஒரு 4000 5000 லைட்டாக வைப்ரேட் ஆகும், அதை வச்சு நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட மிரரும் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஹைவேஸில் போகிறப்ப தான் நம்ம ஃபுட் ரெஸ்ட் வைப்ரேட் ஆகிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஆஃப் ரோடிங்கும் பண்ணியிருக்கோம், ரோட்லேயும் கொஞ்சம் ஓட்டியிருக்கோம். ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஹைவேல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹைவே ரீச் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீட் தான் இப்போ செக் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள்,
எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அன்கைஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாய்ஸ் கேட்காது, இப்போயுமே வின் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஓகே கேஸ், இப்போ டாபிக் வருவோம். நம்ம டாப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 117 வரையும் நமக்கு வந்து ரீச் ஆச்சு. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியல. அதாவது ஒவ்வொரு கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஜர்க் மட்டும் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சே தவிர அண்ட் தென் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. வைப்ரேஷனும் சுத்தமாக இல்லை, அந்த கம்ஃபர்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. BS6 எமிஷனில் சூப்பரான அப்கிரேட் தான் சொல்லி அவனை MT-15 பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது பைக்கை பொறுத்தளவுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு அவர் இந்த 4 monthஸில் அவர் என்னென்னலாம் சர்வீஸ் கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி கொஞ்சம் சஜஷனான டீட்டெயில் தான் கேட்போம். வாங்க இப்போ ஓனர்கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்போம். இந்த மாதிரி பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் எண்டில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மேடு ஏறுற அப்படின்னாங்க பாருங்கள் எப்படி மண் மோசமாக இருக்குன்னு. அதனால் வண்டி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க இதுக்கு காரணம் டோட்டலாக. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவர் கூச்சப்பட்டுக்கிட்டு பேச மாட்டேன்ட்டாரு. அவரோட இன்ஸ்டா ஐடி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பைக்கோட மெயின்டெனன்ஸே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் 2 சர்வீஸ் கிட்ட போயிட்டு வந்திருக்கு. ஓவரால் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிட்ட டிரைவன் ஆகிருக்கு இப்போதைக்கு. அண்ட் தென் ஓனர் சொன்ன டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 நான் ரீச் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் தான் போயிட்டு வந்திருக்கு, அதுக்குள்ள அவர் சொன்னார். நம்ம ஓட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு 117 கிட்ட க்ரூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பைக்கோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கம்பேர் டு FZS வெர்ஷன் 3லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் MT கம்பேர் பண்ணுறோம் குவாலிட்டி பாருங்கள், நான் நல்லாவே அமுக்கிறேன், நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் 2வது சர்வீஸ் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நீங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவர் சர்வீஸ் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் சைடு ஃபுல்லாகவே அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த டேங்க் ஸ்கூப்பாக இருக்கட்டும், இந்த ஹேண்டில் பாராக இருக்கட்டும், எல்லாமே அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எமஹா சைட்லேருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கலண்டர்ஸ்னால நம்மளால் ஈஸியாக மாட்டிக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கலண்டர்ஸ் பாருங்கள், இப்போ நான் மாட்டுறேன், ஈஸியாக அதில் மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் கழட்டி மாட்டிக்க முடியும். அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நம்மளோட எக்கனாமிக் காஸ்ட் பார்த்தோம்னா மிடிலாக இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக பைக்கை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அந்த இன்னொரு அட்வான்டேஜ் இந்த டெயில் அது பார்த்தீங்கன்னா ஓட்டுறப்பே சொல்லியிருப்பேன், சேர் அடிச்சிச்சுன்னு. பார்த்தீங்கன்னா என் டிஷர்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேராக தான் இருக்குது. அதனால் அது நம்ம மழை பெய்யறப்போ மாட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் கைஸ், மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரைட் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன், பிரேக்கிங் லெவல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS கொடுத்ததுனால நமக்கு பிரேக்கிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி ஓனரும் சொல்லியிருந்தாரு. நைட் விசிபிலிட்டிக்கு நல்லா இருந்தாலுமே இந்த மாதிரி மத்தியான நேரம் இல்லை பகல் நேரத்தில் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு, சன்ரைஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமே மோசமாக தான் இருக்குது. அதோட விசிபிலிட்டியை நம்மளால் பார்க்க முடியாது. இதே நம்ம டிண்டட் வைசர் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால் பார்த்துக்கலாம். பட் வெயில் அடிக்குது, நம்ம ஃபோனில் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ஆனால் நார்மலாக நம்மளால் பார்க்குறப்ப கிளஸ்டரில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், அந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கிறப்ப பட்சத்தில் மட்டும் அது மேஜராக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லி ஆகணும். ரைடரோட சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு உட்காந்து ரைட் பண்ணிட்டு வந்தால் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பினியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் சீட்டில் என்னால் சொல்ல முடியாது. லாங் ரைட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு 150 kilometers கிட்டே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு லிக்விட் கூலிங் கொடுத்துருக்கனால நம்ம பாடி பெயின் ஆகி தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா பினியன் சீட் சின்னதாக இருக்கிறதுனால எப்படியும் பினியனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இது தான் ஓனர் என்கிட்ட சொன்னார். இது அவர் எங்கேயுமே லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போல, ஃபுல்லாக சிட்டி யூசேஜ் தான் பண்ணியிருக்காரு. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கோட மைலேஜ் தான். இது கன்சோலில் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37 கிடைக்கும் நமக்கு அப்ராக்ஸாக சொல்லுது. பட் ஆனால் நம்ம வந்து ரியல் டைம் ஓட்டுறப்ப 40 கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஹைவேஸ் ப்ளஸ் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டியிருப்போம். நீங்களே ரோடை பார்த்துருப்பீங்க. காலையில் ஒரு 70 rupees தான் பெட்ரோல் போட்டிருப்போம். இருந்துமே நாங்கள் காலையிலேருந்து ரைட் பண்ணுறோம், டாப் ஸ்பீடாக செக் பண்ணியிருக்கோம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸாக இப்போயே 30 kilometers ரைட் ஆயிடுச்சு. ஓனர் சொல்கிறாரு நான் வீட்டுக்கே போயிடுவேன் ப்ரோ, அந்த மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆவரேஜாக ஹைவேஸ் லாங் ரைட்ஸ் போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு 45 கிட்ட கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 37 to 40 நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். கன்சோலில் நமக்கு 37 காட்டுது. நான் உங்களுக்கு கடைசியாக வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அண்ட் நான் இந்த பக்கம் மெட்டீரியல்ஸ்லாம் மாற்றிருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் MT-15 வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவாங்க. டாடா பாய்.
சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் இருக்குது, இந்த அந்தன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இது இப்போ புதுசாக அவர் போட்டார் செகண்ட் சர்வீஸில் கீழே வந்ததுக்கப்புறம். கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தான் அப்படி தெரியுது, நம்ம நார்மலாக பார்க்குறப்ப நல்லாவே தான் தெரியும்.